வணக்கத்திற்குரிய வ.உ.சி. ஐயா அவர்களின் 154வது பிறந்தநாள் விழாவை வ.உ.சி. சிலை அமைப்பு பராமரிப்பு திண்டுக்கல் அதில் அந்த அமைப்பின் சார்பிலே மரியாதைக்குரிய திரு தலைவர் சந்திரசேகரன் அவர்கள், அதனுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தனபாலன் அவர்கள், பொருளாளர் சுப்ப பெருமாள் சாமி அவர்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற முன்னாள் மேயர், முதல் மேயர் அன்பு தம்பி மருதராஜ் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி விபிபி பரமசா அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரேம்குமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் திரு ரத்னம் விஸ்வநாத் அவர்கள், நாங்கள் உட்பட வந்திருக்க அத்தனை பேர் நீங்க சேர்த்துக்க தம்பிங்களா அதிகாரப்பூர்வமா நம்ம சொல்லப்பட்டது. இந்த 154 பிறந்தநாள் விழாவை ஒவ்வொருவரும் நமது வீட்டு தாத்தா, பெரியவர், பெரியப்பா அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி அருமையாக பால் குடங்கள், முளைப்பாரிகள் எடுத்து விழாவை சிறப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் சார்பில் அதனுடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருகிற 26 தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் தலைமையின் கீழே நானும் மாண்புமிகு திரு நத்த விஸ்வநாதன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வளர்ந்து எல்லாருடைய இதயத்தில் இடம்பெற வேண்டும். தியாகி செக்கெடுத்த செம்மல் வ.உ.சி. ஐயா அவர்களை போன்ற தியாகி இல்லை என்று சொன்னார் இந்தியாவுடைய 79வது சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க முடியாது, ருசிக்க முடியாது. எனவே வ.உ.சி. புகழ் நீடோடி வாழ்ந்து எல்லோரும் போற்றுகின்ற அளவுக்கு இருக்க வேண்டும் என்று நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற என்னப்பா உங்களுக்கு கேள்வி? ஐயா, இப்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க, கட்சியில இருந்து விலகி போனவங்க எல்லாம் ஒன்று சேரணும், அதுக்கு 10 நாள் நாங்க கெடு சொல்லுங்க. 10 நாள் கெடு கொடுத்துருக்கோம், அனைவரும் ஒன்று இணையணும், அப்பதான் இந்த தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க கருத்து இணைந்து அவர் என்ன சொல்றாரு? கருத்து அதுக்கு இணைன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும்? பொதுச் செயலாளர் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. ரைட், அதுதான் எங்களுடைய கருத்து. பொதுச் செயலாளர் அவருடைய கருத்துக்கு அவர் சொல்லி மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். ஐயா ஏற்கனவே 6 பேர் போய் பொதுச் செயலாளர் அதான் இப்ப அதெல்லாம் விட்டுப்பா, அதெல்லாம் பேசி சொல்றேன் முடிச்சுட்டா பேசியாச்சு. அதெல்லாம் இன்கேமரால நடந்திருக்க உண்மையா பொய்யான்னு தெரியாது. இது வேற அவ்வளவுதான். அதோட செங்கோட்டையன் முடிவுக்கு உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்கு? அவரு முடிவு அவர் சொல்றாருப்பா, எங்க முடிவு பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறோம் அதுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன். அவ்வளவுதான். போலாமா? அவனுக்கு ஏதாவது